நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 9ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் அரசு பள்ளி கழிவறையில் உயிரிழந்து கிடந்த நிலையில் உடலை பார்க்க அனுமதிக்காத காவல்துறையை கண்டித்தும் இறப்பு குறித்து காரணம் கேட்டும் உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன். மாணவனின் மரணத்திற்கு காரணம் என்ன? விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் LIC பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் மகன் கவின்ராஜ். இவர் புதுப்பாளையம் சாலையில் உள்ள சிவானந்தா சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் மாணவன் வழக்கம் போல் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்றுள்ளார். பள்ளிக்கு சென்ற மாணவன் சிறிது நேரத்திலேயே வகுப்பறையில் இருந்து கழிவறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. மாணவன் நீண்ட நேரமாக வகுப்பறைக்கு வராத நிலையில் சக மாணவர்கள் கழிவறையில் சென்று பார்த்தபோது மாணவன் மயங்கிய நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. கழிவறையில் மயங்கி கிடந்த மாணவனை ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மாணவனை மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். மாணவர் உயிரிழந்த தகவலை ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினர், பெற்றோர் மற்றும் உறவினருக்கு தகவல் தெரிவிக்கவே உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு சூழ்ந்தனர். 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மருத்துவமனையில் சென்றதால் மாணவனை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக காவல்துறையினர் மாணவனை பார்க்க அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு பழைய பேருந்து நிலையம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர் கூறுகையில் மாணவன் உயிரிழந்த காரணத்தை தெரிவிக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் உயிரிழந்த மாணவனை பார்க்க அனுமதிக்காததால் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறோம் என கூறினர். தொடர்ந்து காவல்துறையினர் மாணவன் இறப்பு குறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பள்ளி மாணவன் பள்ளி கழிவறையிலேயே உயிரிழந்த சம்பவம் ராசிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.